அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் இதற்கும் ஜம்மியாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இது மீளாய்வு குழு. சாஸ்திரபதி ஷேக் அக்ரம் நூர் அமீர் இந்த 8 மீளாய்வு குழு உறுப்பினர்களுக்கு இருந்த தேவை யானசாரவின் தேவை நிறைவேற்றி கொடுப்பது மட்டும்தான். அவர்களுடைய பெயர்கள் பாராளுமன்றத்திலே வெளியே வந்தும் அவர்கள் மௌனம் சாதிக்கக்கூடாது. மேல் ஏற்றுமதி சம்பந்தமான தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை. எக்ஸ்போர்ட் கரணத்தமாய் என்ன போயம எடுத்தாதே பலக்கல்ல திபு. நாளைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இஸ்லாமியர்களை கொண்டு வர முடியுமா என்கிற ஒரு சந்தேக கண்ணோடு நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. சுங்க அதிகாரிகள் பக்கம் விரல் நீட்டப்பட்டால் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபணமாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது சம்பந்தப்பட வேண்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு இந்த திருமறை குர்ஆனை தடுத்து வைக்க எந்த தேவையும் கிடையாது. விஜிதேரத் சொன்னது போல் இங்கே எந்த ப்ரொசஸும் மீறப்படவும் இல்லை. இதுதான் பெண்டிங். இந்த பெண்டிங் எங்கே போகின்றது? உங்கள் மீளாய்வு குழு. அதாவது இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் மீளாய்வு குழு ஏன் இப்படி ஒரு விடயத்தை செய்தார்கள், அவர்கள் செய்ததெல்லாம் முற்றிலும் பிழை என்று என்னால் சொல்ல முடியாது. முதலிலே இந்த மீளாய்வு குழு உறுப்பினர்கள் யார், என்ன தேவை இருக்கின்றது அவர்களுக்கு இப்படி இதனை நிறுத்தி வைப்பதற்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே சமூகம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு சமகால பிரச்சினை சம்பந்தமாக உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்மைய நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே முஸ்லிம் சமூகம் குறித்த பல விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக தாதியர்களுடைய சீருடை விவகாரம் இப்போது அது ஓரளவு முடிவுக்கு கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றது. அடுத்தபடியாக புனித அல் குர்ஆன், இறக்குமதி செய்யப்பட்ட புனித அல் குர்ஆன் பிரதிகளை மீண்டும் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறார்கள் என்ற ஒரு விடயம் சமூக மட்டத்திலே மிக பிரதானமான பேசு பொருளாக மாறி இருந்ததை நான் அவதானித்தேன். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே உண்மையிலே இந்த புனித அல் குர்ஆனுடைய விவகாரம் எந்த இடத்திலே இப்போது இருக்கின்றது, என்ன நடைபெற்றது என்ற விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலிலே உண்மையிலே சுங்கத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடியது புனித அல் குர்ஆனா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது தர்ஜமத்துல் குர்ஆன், சங்கைமிகு அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்பே அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. புனித அல் குர்ஆன்கள் விடுவிக்கப்பட்டு விட்டன என்பதை இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நேயர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஏன் மொழிபெயர்ப்புகளை விடுவிக்க முடியாது என்ற கேள்விதான் இப்போது சமூக மட்டத்திலே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இது சம்பந்தமாக அண்மையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் புத்த சாசன மற்றும் மதவிவகார அமைச்சரிடத்திலே ஒரு வினாவை தொடுத்திருந்தார். இங்கே காதர் மஸ்தான் எம்பி அவர்கள் திடீர் என்று அன்று பிறந்த பாலகனை போன்று பேசியதும் ஒரு வேடிக்கையான விடயம்தான். ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய காலத்திலே தான் இந்த குர்ஆன் பிரதிகள் அல்லது இந்த மொழிபெயர்ப்பு பிரதிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த கால பகுதியிலே அவர் ஒரு பிரதி அமைச்சராக இருந்தார். அன்றைய நாட்களிலே அவர் பேசவில்லை. இப்போது எதிர்க்கட்சியிலே இருந்து கொண்டு சுங்கத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பு பிரதிகள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இறுதி தருவாயிலே அவரும் தடுமாறுவது சற்று வேடிக்கையான விடயம். எது எவ்வாறாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே அவர் தொடுத்த வினாவிற்கு புத்த சாசன மற்றும் மதவிவகார அமைச்சர் கலாநிதி ஹினிந்தும சுனில் செனவி அவர்கள் இவ்வாறு பதில் சொல்லியிருந்தார். இதோ பார்த்து விட்டு வாருங்கள். 2019ට පෙර ශුද්ධ වූ කුරානයේ පරිවර්තන හෝ ඉස්ලාම් පොත් නිදහස් කිරීම සඳහා සමස්ත ලංකා ජමියතුල් උලමා සංවිධානයේ නිර්දේශ පොදුවේ ලබාගෙන තියෙනවා. මේ කටයුත්ත හසුරුවනු ලබන්නේ මුස්ලිම් හා ආගමික හා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව හරහා. කෙසේ වුණත් 2019 අප්‍රේල් පාස්කු ඉරිදා දින ප්‍රහාරයෙන් පසු ආරක්ෂක අමාත්‍යාංශය නව උපදෙස් මාලාවක් මේ සඳහා නිකුත් කළා. ඒ අනුව කුරානයේ පරිවර්තන හෝ අරාබි පොත් සුදුසුකම් සහිත මුස්ලිම් විද්‍යාර්ථීන් විසින් සමාලෝචනය කර වෙනත් කිසිදු ආගමක් විවේචනය කරන හෝ පරිභව කරන පාට නොමැති බව තහවුරු කළ යුතු බව දැනුම් දීලා තිබෙනවා. එමනම් අංක 1 සහ 2 ලිපිවල ඒ බව තියෙනවා. ඒ අනුව දෙපාර්තමේන්තුවෙන් විද්‍යාර්ථීන් නම් කරන ලෙස ඉල්ලා ඇති අතර ඒ මත පදනම්ව සමාලෝචන කමිටුවක් ආරක්ෂක අමාත්‍යාංශය මගින් පිහිටවලා තිබුණා. කමිටු සමාජිකයන් මුස්ලිම් ආගමික හා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව හරහා ආරක්ෂක අමාත්‍යාංශය විසින් ලබා දුන් මාර්ගෝපදේශ හා රාමුව යටතේ තමයි ඉපත් කරනු ලැබුවේ. ඇමනුම 3 හා 4. ඒ වගේම කුරානයේ පරිවර්තන හා ඉස්ලාම් පොත් ආනයනය සඳහා සුවිශේෂී උපදෙස් හා මාර්ගෝපදේශ ආරක්ෂක අමාත්‍යාංශය මගින් නිකුත් කරලා තිබෙනවා. මෙම රාමුව යටතේ සමාලෝචන කමිටුව
ද්‍රව්‍ය පරීක්ෂා කර නිර්දේශ ලබා දීම තමයි සාමාන්‍යයෙන් කෙරෙන්නේ. ඒ අනුව අංක FCSU 82යි 33යි 306 දරන කන්ටේනරේ අඩංගු වෙලා තිබෙන ශුද්ධ වූ කුරාන පහත සඳහන් තොගය ඒ නිර්දේශ ප්‍රකාරව තහනම් කරනු ලැබ තිබෙනවා. එමනුම් අංක 7 අරාබි බසින් ශුද්ධ වූ කුරානය ප්‍රමාණය තමයි 25000ක්. ශුද්ධ වූ කුරානය දෙමළ පරිවර්තනය එහි ප්‍රමාණය 15640ක්. ඒ වගේම ශුද්ධ වූ කුරානය දෙමළ 9720ක්. ශුද්ධ වූ කුරානය සිංහල 1200ක්. කලින් සඳහන් කරන ලද කන්ටේනරයේ ඒ තොගේ අරාබි බසින් ශුද්ධ වූ කුරාන පිටපත් 25000ක් නිකුත් කරලා තිබෙනවා ගැටලුවකින් තොරව. එමනුම් අංක 8 ඉතිරි ශුද්ධ වූ කුරාන පරිවර්තන පිටපත් 26560 සිංහල හා දෙමළ භාෂාවලින් ශ්‍රී ලංකා රේගුව භාරයට ගෙන දැනට රඳවාගෙන තිබෙනවා. පොත් සමාලෝචන කමිටුවෙන් අනුමැතිය ලබා දී නොමැති අතර පරිවර්තන සඳහා ප්‍රතිෂ්ඨාපිත රාමුවේ අවශ්‍යතා ආනයනික කුරාන පරිවර්තන සම්පූර්ණ නොකරන බැවින් අවශ්‍ය නිෂ්කාසන ආරක්ෂක අමාත්‍යාංශය වෙතින් ලබා ගැනීමට නොහැකි වී තිබීමයි මෙහි ගැටලුව. එතනත් ඇමනුමක් ලිපියක් තිබෙනවා. මෙම තීරණය ආරක්ෂක මණ්ඩල රැස්වීමේදී ගනු ලැබුවා. එහි උද්ෘතය තිබෙන්නේ මෙහෙමයි. ගැටලු සහගත පොත් මුල් ප්‍රකාශකයන් විසින් නිවැරදි අදෝලිපි නිවැරදි අර්ථ විවරණ අදාළ පිටුවල ඇතුළත් කර ඇතනම් මිස නිකුත් කළ නොයුතුය යන්. කරු කතානායකතුමනි, මෙතන මේ ප්‍රශ්නය අපි දැන් ටික දවසක් තිස්සේ උත්තර දෙන ප්‍රශ්නයක්. මේ නොගැලපීම් ඒ වගේම මේ දීර්ඝ උද්ෘත වලට අදාළ රෙෆරන්සස් පැහැදිලි නොකරපු තැන් 30 ගණනක් තිබෙනවා. ඒවා තමයි අපි පැහැදිලි කරගන්න මේ ආරක්ෂක කවුන්සිලෙන් මේ මඟ පෙන්වීම කරලා තිබුණේ. ඒක කරන්නේ ඇත්තටම ආගම් අතර ජන ප්‍රජාවන් අතර කිසිදු ආකාරයක සංහිඳියාවට පළුද්දක් ඇතිවීම අපේ අපේක්ෂාව නොවන නිසා. අන්තරාගමික සමගිය ආරක්ෂා කරමින් කිසිදු සමාජ අසමගිය වළක්වාලමින් නිසි පරිවර්තන පැහැදිලි කිරීම මුස්ලිම් ප්‍රජාව වෙත ළඟා විය යුතුයි කියන එකයි අපේ අදහස්. 2019ට පෙර මේ අවශ්‍යතාව තිබුණේ නැහැ. ඔබ දන්නවා 2019න් පස්සේ තමයි මේ ටිකක් තීව්‍ර පරීක්ෂාව ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් උපදෙස් මත කෙරෙන්නේ. මේ සඳහා විද්වතුන් නම් කරන ලෙස දැනුම් දුන්නට පස්සේ මෙන්න මේ විද්වත් කණ්ඩායම තමයි ග්‍රන්ථ පරීක්ෂාවට නම් කරනු ලැබුවේ. 2021 එය ස්ථාපිත කිරීමේ සිට කමිටුව ස්වේච්ඡාවෙන් අඛණ්ඩව සේවය කරන බව කියන්නට ඕන. ශාස්ත්‍රපති ෂේක් අක්‍රම් නුර් අමිත්, ඒ වගේම ෂේක් ආචාර්ය ඒ අස්වර් අසාම්, ෂේක් මුර්ෂිද් මුලාෆර්, ශාස්ත්‍රපති ෂේක් සැකි අහමඩ්, ෂේක් ශාස්ත්‍රවේදී ෂේක් ඒ.එච්. ඉස්හදුනින්, ෂේක් මුෆ්ටි මුස්තාපා නීතිවේදීතුමා, ඒ වගේම අධ්‍යාපනපති ෂේක් එම්.ආර්.එම්. සිල්මි. මේ කියන විද්වත් කණ්ඩායම ගෞරවනීය කණ්ඩායම තමයි පත් කරලා තිබෙන්නේ. ඊළඟට ඔබතුමා විමසනවා තව කොටසක් දෙමළ අනුවාදය සම්බන්ධව. සමාලෝචන කමිටුව ශුද්ධ වූ කුරානයේ අරාබි අනුවාදයට පමණක් අනුබැතිය ලබා දීලා තියෙනවා ගරු කතානායකතුමනි. පරිවර්තිත අනුවාදයෙන් අවශ්‍ය රාමුවට අනුගත නොවූ බැවින් අනෙක්ව නිර්දේශ වෙන්නේ නැහැ. ඒ නිර්දේශ නොවන හේතුන් ප්‍රධාන හේතුන් වගන්ති 4ක් තිබෙනවා. මම කෙටියෙන් සඳහන් කරන්නම්. 2-3 වගන්තිය කුරානයේ පරිවර්තනවල අවශ්‍ය ස්ථානයන්හි ජිහාඩ් සහ අනෙකුත් ඒවායේ පද වැනි විශේෂයෙන්ම නිසි පැහැදිලි කිරීම නොමැති විට පාඨකයා විසින් වැරදි ලෙස තේරුම් ගැනීමට හැකියාව ඇති ආයාත් පද අදෝලිපි මගින් පැහැදිලි කරන්න ඕන කියන එක. 2-4 වගන්තිය කුරානයේ පරිවර්තනවල සර්ව බලධාරී අල්ලාහ් දෙවියන් සහ ඔහුගේ ප්‍රිය මුහම්මද් අනාගත වක්තෘතුමා කොට සාමය ලැබේවා. අනෙකුත් අනාගත වක්තෘවරු දේව දූතයන් සහ කුරානයේ සඳහන් භක්තිමත් පුරුෂයන් හා කාන්තාවන් ආමන්ත්‍රණය කිරීම සඳහා සුදුසු ගෞරවනීය වචන යොදාගත යුතුය. ඉහත සහන් අයට ගෞරවනීය අගෞරවනීය ලෙස සැලකෙන වචන භාවිත කර තිබෙන ඒවා නිෂ්කාශනය වෙන්නේ නැහැ, නිදහස් කරන්නට ලැබෙන්නේ නැහැ කියන තත්ත්වය. 6-3 වගන්තියේ තිබෙන තොරතුරු මෙහෙම. හන්බාලි හෝ මාලිකිෆ් පදනම් කරගත් පොත් මෙන්ම ෆට්වාහි පොත් ආනයනය කළ හැක්කේ පර්යේෂණ හා යොමු කිරීම අරමුණු සඳහා පමණයි. 8-3 වගන්තිය අවසන් වශයෙන් වෙනත් චින්තන හා පාසල් පදනම් කරගත් ඉස්ලාම් පොත් නිසි සාධාරණීකරණය සමග පර්යේෂණ හා යොමු කිරීමේ අරමුණු සඳහා පමණක් තමයි අවසර දෙන්නේ. මෙන්න මේ ක්‍රමය තමයි අනුගමනය කළේ. අවසන් වශයෙන් ඔබතුමා අහනවා දැනට රඳවා තබාගෙන ඇති ශුද්ධ වූ කරන්නේ දෙමළ පිටපත් නිදහස් කිරීම සඳහා රජය ගන්න ක්‍රියාමාර්ග මොනවද කියලා. මේ මහා සංවාදයේ ඉස්සරහට ඇවිල්ලා 2025 ජූනි මාස 23 දින ජනාධිපති ලේකම් කාර්යාලයේදී රැස් වෙලා තීරණයක් ගනු ලැබුවා.
මුස්ලිම් ආගමික හා සංස්කෘතික කටයුතු දෙපාර්තමේන්තුව මේ දක්වා ආරක්ෂක මණ්ඩලයේ නියමයන් දැඩි ලෙස ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. ඒ මං අර කලින් කියපු අප සියලු දෙනාගේ සංහිඳියාව පතා ජාතික ආරක්ෂා අවශ්‍යතාවන්ට සම්පූර්ණ අනුකූල භාවය සහතික කරමින් එයට සමගාමීව මුස්ලිම් ප්‍රජාවේ ආගමික මත ආරක්ෂා කරමින් සහ රට පුරා අන්තරාගමික සමගිය ආරක්ෂා කරමින් දෙපාර්තමේන්තුවේ කටයුතු මෙන්න මේ රාමුව ඇතුලේ තමයි ගරු කතානායකතුමනි ඉස්සරහට ගෙනියන්න වෙන්නේ. මේ තමයි අසා තිබෙන ප්‍රශ්න වලට දෙන්න තියෙන පිළිතුරු. බොහොම ස්තුතියි. துறைக்கு பொறுப்பான அமைச்சர் மிக தெளிவாக சொல்கிறார். இது மேலாய்வு குழுதான் இதற்கு பொறுப்பு, ரிவ்யூ கமிட்டி தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தாலும் கூட கடந்த வாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலே இது தொடர்பிலே வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேர சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதோ பாருங்கள். අල්කුරාන් පොත් ටික නැවත අපනයනය කරන්න එකඟ වෙලා තිබුණා. මොකද ඒකේ ප්‍රශ්න තිබුණේ අල්කුරාන් පොත්වල තියෙන අඩංගුවේ ප්‍රශ්නයකට වඩා ගෙන්වපු ක්‍රමවේදයේ වැරද්දක් තිබුණා. ඒ නිසා නිවැරදි ක්‍රමවේදයට ඇවිල්ලා නැහැ. ඒ කස්ටම් රූල්ස් වයලේට් කරලා තිබුණේ. ඒ නිසා නැවත ඒවා රීඑක්ස්පෝර්ට් කරන්න තමයි ගෙන්නපු අයම එකතාවය පළ කරලා තිබුණා. Already taken the decision by the importer, not the government, according to my knowledge, to re-export to India. இரண்டு அமைச்சர்கள் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். எது உண்மை எது பிழை என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த விடயத்திலே மிகப்பெரிய ஒரு மறைமுகமான ஒரு விடயம் இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பிலே தான் வெளிப்படையாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி சமூக செயற்பாட்டாளர் ஒரு அரசியல் பிரமுகர் தான் சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். அரசியல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசவில்லை, சமூகம் சார்ந்து பேச போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்திக் கொண்டு சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்களை நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல நேர்காணல்கள் உங்களோடு செய்திருந்தாலும் கூட இந்த நேர்காணல் என்னுடைய உங்களுடைய ஒரு மிகப்பெரிய கடமை. இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆன் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் இப்போது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிறது. இப்படி ஏற்றுமதி செய்யப்பட்டால் இதை போன்ற ஒரு அவமானம் இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒருபோதும் கிடையாது. எனவே அதில் நானும் பாதிக்கப்படுவேன், நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். எனவே சொல்லுங்கள், இந்த புனித அல் குர்ஆன் பிரதிகள் அல்லது மொழிபெயர்ப்பு பிரதிகளை இந்தியாவுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய போகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக புகழனைத்தும் ஏக இறைவனுக்கு உரித்தாகட்டும் என்று வேண்டியவனாக அகில உலக முஸ்லிம்களின் ஏக இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கின்றேன். நிச்சயமாக நானும் இந்த உங்களுடைய ஷார்ட் நியூஸ் ஊடக நிறுவனத்தின் உண்டாக பல கலந்துரையாடல்கள், பல நேர்காணல்களில் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றேன். நிச்சயமாக இந்த கலந்துரையாடலை, இந்த தலைப்பை நானும் சம்பூர்ணமான அரசியலுக்கு அப்பால் களிமா சொன்ன முஸ்லீம்கள் 2 பேர் அமர்ந்து கொண்டு களிமா சொன்ன ஒரு சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இந்த ஒரு 15-20 நிமிடங்கள் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே துரதிர்ஷ்டவசமாக 1000 பிளவுகள் இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 கொள்கைகள் இருக்கலாம். ஆனாலும் திருமறை குர்ஆன் என்பது பொதுமறை என்பதும் அது இறைவனால் இறக்கப்பட்ட இறைவேதம் என்பதிலே 2 முஸ்லீம்கள் 2 கருத்திலே இருக்க மாட்டோம். எல்லா முஸ்லிம்கள் ஒரே கருத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்களில் ஒன்றுதான் திருமறை குர்ஆன் என்பது இறைவனால் இறக்கப்பட்ட இறைவேதம் என்பது. எனவே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடையாளப்படுத்தியது போல் திருமறை குர்ஆனின் மூலப்பிரதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி எங்களுக்கு தெரியும். இது மொழிபெயர்ப்புகளாக இருந்தாலும் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழுக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் சொன்னது போல் துரதிர்ஷ்டவசமாக இன்னும் ஒரு நாட்டுக்கு மீள் ஏற்றுமதி செய்யப்படுமே ஆனால் இது ஒரு பிழையான ஒரு உதாரணத்தை கொடுத்துவிடும். எதிர்காலத்திலே எல்லா விதமான இஸ்லாமிய நூட்களாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற குர்ஆன் மூலப்பிரதிகளோ மொழிபெயர்ப்புகளோ இலங்கைக்குள் வருவது என்பது அது ஒரு முடியாத காரியமாக மாறக்கூடிய ஒரு ஆரம்ப வேட்டாக இந்த விடயம் இருக்கும். எனவே இது கவலைக்குரிய விடயம். இந்த கவலைக்குரிய விடயத்தை ஒருபோதும் முஸ்லீம் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது. எனவே இதனுடைய பின்னணியை முஸ்லீம் சமூகத்துக்கு எடுத்துச் சொல்வது எங்களுடைய கடமை என்கின்ற வகையில் சில தகவல்களை நானும் எடுத்து வந்திருக்கின்றேன். அதை பற்றி நாங்கள் பேசுவோம். சரி, 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து இலங்கை முஸ்லிம்களுக்கு சொல்லனா துன்பங்கள். அந்த காலப்பகுதியிலே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய
அரபு மொழி மூலமான கிதாபுகள், அதே போன்று மொழிபெயர்ப்புகள், அரபு புத்தகங்கள் இவற்றை பரிசீலிப்பதற்காக வேண்டி ஒரு மீளாய்வு குழு ரிவ்யூ கமிட்டி போடப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் வழிகாட்டல் அல்லது அன்றைய காலப்பகுதியில் இருந்த டிரெக்டர் சகோதரர் ஏபிஎம் அஷ்ரஃபினால் தான் இது பரிந்துரை செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு மேலதிகமாக தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்படி ஒரு ரிவ்யூ கமிட்டி வருகின்றது. என்றுமே வரலாற்றிலே என்றுமே இல்லாத ஒரு மோசமான முடிவாக இருந்தது. ஆனாலும் அன்றைய காலப்பகுதியை பொறுத்தவரையிலே முஸ்லிம் சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதே போன்று மறுமுனையிலே சாதிக் ஹாஜியார் சவுதியிலே இருக்கின்றார், அவர் சம்பந்தப்படுகின்றார். அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய பெயர் அடிபடுகின்றது. உண்மையிலே இந்த குர்ஆன் பிரதிகள் அத்தோடு மொழிபெயர்ப்பு பிரதிகள் இறக்குமதி செய்யப்பட்டதிலே ஏதாவது பிழைகள் இருக்கின்றனவா? முதலாவதாக நீங்கள் சொன்னது போல, நான் இதை அரசியலுக்கு அப்பால் நாங்கள் பேசினாலும் சில அரசியல் விடயங்கள் இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறும் பொழுது நல்லாட்சி ஆட்சியில் இருக்கின்றது. அந்த ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சேவின் ஆட்சி வருகின்றது. அதைத் தொடர்ந்து அரகல போராட்டத்துக்கு பிறகு அவர் ஆட்சியிலிருந்து கவிழ்க்கப்படுகின்றார். ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்றார். 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலில் அவர் தோல்வியை தழுவுகின்றார். தற்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். இந்த ஆட்சி மாற்றங்கள் நடைபெறக்கூடிய அந்த ஈஸ்டர் தாக்குதலிலிருந்து இன்று வரைக்கும் சுமார் நான் நினைக்கின்ற 3 ஜனாதிபதிகள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இந்த 3 ஜனாதிபதிகளின் காலத்திலும் இந்த திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் தடுத்து வைக்கப்பட்ட காலம். அப்படியானால் நாங்கள் இங்கே அரசியல் பேசுவோம். நான் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு என்றும் எதிராகவே பேசி பழக்கப்பட்டவன். அதாவது இது போன்ற இந்த நிகழ்வுகளில் நேர்காணல்களை கலந்து கொண்டால் அனுரகுமார் திசாநாயக்க அரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். இந்த விடயத்திலே சில பேர் அனுரகுமார் திசாநாயக்கின் ஆட்சியிலும் குர்ஆன் தடுக்கப்பட்டு வைத்திருக்கின்றது என்று ஆதங்கப்படுகின்றார்கள். சில பேர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். வரலாற்று ரீதியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் இந்த அநியாயம் தொடர்ந்ததே, இந்த குர்ஆன் விடுவிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்திலும் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இதை கோட்டாபய ஆரம்பித்து வைத்தார் என்ற கோபத்திலும் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக அரசியலுக்கு அப்பால் ஒரு விடயத்தால் தான் இந்த திருமறை குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையாகும். அந்த மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மையின் ஒரு பகுதி தான் இந்த மீளாய்வு குழு சம்பந்தமான பேச்சுக்கள் அண்மைய பாராளுமன்ற அமர்விலே வந்ததன் ஊடாக கொஞ்சம் கசிந்திருக்கின்றது. எனவே இதிலே இந்த அரசாங்கத்துக்கு விரல் நீட்டுவது நியாயமற்றது. சென்ற அரசாங்கத்துக்கு விரல் நீட்டுவது நியாயமற்றது. அதாவது கோடரி காம்பு எப்படி ஒரு மரத்தை கொத்துவதற்கு அந்த மரத்தில் இருந்து ஒரு கம்பை, அது போன்ற ஒரு மீளாய்வு குழு தான் இந்த அத்தனை அநியாயத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏன் அதற்கு மீளாய்வு குழு காரணம்? நிச்சயமாக அதற்கு எதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குமே. இந்த திருமறை குர்ஆன் என்பது இந்த மீளாய்வு குழு தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை பிறகு சொல்லுகின்றேன். மீளாய்வு குழு தான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே இந்த நாட்டிலே உலா வராத, ஏற்கனவே இந்த நாட்டிலே இல்லாத திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை. அவர்களுக்கு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ஷேக் முபாரக் மதனி அவர்கள் ஒரு வஹாபியாக, என்ன நான் அவருடைய பெயரை ஏன் பாவிக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழுவால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு திருமறை குர்ஆன் தான் தற்பொழுது அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முபாரக் மதனி அவர்கள் மரணிக்கும் வரை ஜம்மியத்துல் உலமாவிலே மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்த, இலங்கையிலே அதிகமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மௌலவி உலமா, திடீரென்று அவருடைய தலைமையிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் இது தௌஹீத் சிந்தனை உள்ள குர்ஆன், இது வஹாபிச சிந்தனையை வெளியே கொண்டு வரக்கூடிய குர்ஆன் என்ற நிலைமையை எடுத்துக்கு நீங்கள் எவ்வாறு சென்றீர்கள்? இந்த கேள்வி நிற்கின்றது. நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை தடுத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த குர்ஆன்கள் எங்கே அச்சிடப்படுகின்றன? இந்த குர்ஆன் எங்கிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு விடை வேண்டுமே. இந்த குர்ஆன் கிங் ஃபஹத் குர்ஆன் பிரிண்டிங் காம்ப்ளெக்ஸ் மதீனாவிலே, உங்களுக்கு வேணா அட்ரஸ் தருகிறேன், தபூக் பிரான்ச் ரோட் மதீனா, கோட் நம்பர் 42334. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு அச்சகம். அங்கே 78 மொழிகளிலே உலகத்துக்குமே மொழிபெயர்ப்புகள் அச்சிடப்பட்டு அனுப்பப்படக்கூடிய உலகிலே மிகப்பெரிய அச்சகம். அதிலே 39 ஆசிய மொழிகள். மற்ற மொழிகளை பற்றி நாங்கள் பேசி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆசிய மொழிகள் 39. அந்த ஆசிய மொழிகளில் ஒன்று தமிழ்.
அந்த ஆசிய மொழிகளில் உண்டு சிங்களம் அங்கே அச்சிடப்பட்டு உலகம் பூராவும் இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றது. வருடத்துக்கு 2 கோடி பிரதிகள் எல்லா மொழியிலும், வருடத்துக்கு 20 மில்லியன் 2 கோடி பிரதிகள் அச்சிடப்பட்டு உலகத்துக்குமே செல்கின்றது. அப்போ உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறை கீழே வந்திருக்கக்கூடிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு திடீரென்று ஒரு 8 பேருடைய குழுவுக்கு மட்டும் சர்ச்சைக்குரிய குர்ஆனாக மாறுகின்றது. இல்லை, அது நீங்கள் சொல்வதற்கு நான் ஒரு விடயத்தை ஆட் பண்ண வேண்டும். இந்த பிரச்சனை வருகின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் ஞானசார தேரர் வருகிறார். அவர் சில அல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை அடையாளப்படுத்தி நேரடியாக முஸ்லிம் அல்லாதவர்களை கண்ட இடத்திலே கொண்டு போடுங்கள், கொலை செய்து விடுங்கள் என்ற நேரடி மொழிபெயர்ப்பு இங்கே இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்போது நாடு இருந்த நிலையிலே தான் இந்த மீளாய்வு குழு அமைக்கப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் அவர்களே, யானசார இஸ்லாமிய சார்பாக எதை சொன்னார்? எப்பொழுது முஸ்லிம் சமூக சார்பாக பேசினார்? இதை நான் சொல்வதற்கு குறிப்பிடுத்து வைத்திருந்தேன். இந்த 8 மீளாய்வு குழு உறுப்பினர்களுக்கு இருந்த தேவை யானசாரவின் தேவை நிறைவேற்றி கொடுப்பது மட்டும்தான். யானசார் ஒரு திருமறை வசனத்தை காட்டி கண்ட இடத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை, கலிமா சொல்லாதவர்களை வெட்டுங்கள் கொத்துங்கள் என்று இதில் இருக்கின்றது, இதை தடை செய்யுங்கள் என்று சொன்னால் கண்ணியமிக்க உலமாக்கள், அதில் ஜம்மியத் உலமாவில் அதாவது மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்களுடைய தார்மீக கடப்பாடு, அவன் அப்படி சொல்லிவிட்டானே, நாங்கள் இதை நிறுத்தி வைப்போம் அல்ல. திருமறை குர்ஆன் அப்படி சொல்லவில்லை, அல்லாஹ்வும் ரசூலும் இது போன்ற மனிதாபிமானம் செய்யறதை போதிக்கவில்லை. குர்ஆன் இறங்கியது எங்களுக்கு உங்களுக்கு அல்ல, நேரடியாக இறங்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குர்ஆன் வசனத்தை வைத்துக்கொண்டு எந்த காஃபிர் ரசூலை வெட்டினார்கள்? வரும்போது போகும்போது எந்த காஃபிரை கொத்தினார்கள்? எந்த காஃபிர் உயிரை எடுத்தார்கள்? சரி, இந்த திருமறை குர்ஆனை முழு உலகத்துக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய மதீனாவுக்கு எத்தனை முஸ்லிம் அல்லாத ஹவுஸ்மேட் போயிட்டு வர்றாங்க, பொணமாக திரும்பி வர்றாங்க. இந்த திருமறை குர்ஆன் அதை சொல்லவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்ட உலமாக்கள் இவர்கள். அதை செய்வதாக ஒரு ஃபுட்நோட் கதையும் வந்தது. அப்படி செய்வோம், ஃபுட்நோட் ஒன்றை ஒட்டுவோம், அதை வெளியிடுவோம் என்று சாதிக்காதியாக கலந்தாலோசித்தார்கள். அப்படி செய்ய போகிறான்னு சொல்லி அதுவும் நடக்கவில்லை. அது சம்பந்தமாக எனக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஆனால் ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால் யுத்தம் சம்பந்தமாக இறங்கிய வசனம், அப்ப யுத்தத்திலே ஒரு கமாண்டிங், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கமாண்டிங், யுத்தத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாலுப்பானையும் வாழைப்பழத்தையும் குடுண்டு குர்ஆன் வசனம் இறங்காது, வெட்டுங்க குத்துங்கன்னு தான் இறங்கும். ஏன்னா யுத்தத்துக்கு கொடுக்குற கமாண்டிங் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இஸ்லாத்துடைய பொதுவான டீச்சிங்ஸ், இஸ்லாத்துடைய பொதுவான போதனை எடுத்து பார்த்தால் யுத்த களத்திலும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டாம் என்று தடுத்த ஒரு மனிதாபிமானமான மார்க்கம். ஒரு மனிதனை நீ கொலை செய்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு சமன் அந்த குர்ஆனிலே தான் இருக்குது, அதை காட்டக்கூடாது. நீ தடுத்திருக்கக்கூடிய குர்ஆனிலே ஒரு மனிதனை கொலை, சூரா 5ஆம் அத்தியாயத்தின் 92ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன், ஒரு மனிதனை கொலை செய்தால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்வதற்கு சமன் என்று இந்த திருமறை குர்ஆன் இருக்கும் பொழுது யானசாரின் இந்த நிலைப்பாடு பிழை என்பதை சிங்கள சமூகத்துக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்கள் யானசார கொன்றாத்தை செய்ததாக ஆகிவிட்டது. இதை அவர்கள் செய்திருக்க கூடாது. சரி, இப்போ சாதிக் ஹாஜியார் இந்த குர்ஆன் பிரதிகள் அத்தோடு மொழிபெயர்ப்பு பிரதிகளை இலங்கைக்கு அனுப்புகிறார். அவர் தான் தோன்றித்தனமாக அனுப்பியிருக்கின்றாரா, அல்லது அவர் இது ஏற்கனவே அவருக்கு அங்கே இலங்கைக்கு குர்ஆன்கள் அல்லது முழு உலகத்திற்குமே குர்ஆன்களை அனுப்பக்கூடியவர் அவருக்கு முன் அனுபவங்கள் இல்லாமல் இலங்கையிலே இப்படி ஒரு கடுமையான பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த ரிவ்யூ கமிட்டி, இந்த மீளாய்வு குழு இவற்றையெல்லாம் தெரியாமல் அவர் இதை செய்திருக்கின்றார். ஏனென்றால் வெளிவிவகார அமைச்சர் தெளிவாக சொல்கிறார், சுங்க சட்டங்களை மீறி இருக்கின்றது இந்த. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் 2 அமைச்சரவை அமைச்சர்களின் 2 வித்தியாசமான நிலைப்பாடு நாங்கள் இங்கே போட்டு காட்டினோம் மக்களுக்கு. அதில் ஒரு நிலைப்பாடு இதற்குரிய பொறுப்பை முழுமையாக மீளாய்வு குழு சுமக்க வேண்டும் என்பது. 2வது அமைச்சருடைய கேபினட் டிசிஷன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய அந்த நிகழ்விலே விஜித் ஹேரத் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இதை சுங்க திணைக்களத்துக்கு, அதாவது முறையில் வந்து, ஆனால் இங்கே எந்த விதமான முறைகேடும் இடம்பெற்றதாக நிரூபிக்க முடியாது. சாதிக் ஹாஜியார் விடயத்திலிருந்து வருவோம். ஒரு விஷயம் நடந்ததை எப்படி தெரிந்தால்தான் இதனுடைய உண்மை போய் எங்களால் தெரிய முடியும். ஜம்மியத் உலமாவில் இன்று முக்கிய பதவியை வகிக்கக்கூடிய நான் என்ன வெளிப்படையாக சொல்லுகின்றேன், அது பொறுப்பை நான் தான் சுமக்க வேண்டும். இன்றைய பொதுச் செயலாளர் அருக்கம் நூராமீர் ஷேக் அவர்கள் உட்பட ஒரு குழு ஹஜ்ஜுக்கு செல்கின்றது. 2 இடத்துல சாதிக் ஹாஜியாருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. இங்கிருந்து போகக்கூடிய முக்கியஸ்தர்களை அவர் விருந்து ஒன்று வைத்து ஒரு இரா போஷணம் வைத்து உபசரிக்கக்கூடிய சந்திப்பார்.
போன இடத்திலே முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தின் முக்கியஸ்தர்கள், அது போன ஜம்மியா முக்கியஸ்தர்கள் அந்த ஒரு இராப்போசன விருந்திலே கலந்து கொண்ட நேரத்தில் சாதிக் காஜியாரிடம் இவர்கள் தான் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள், எங்களுக்கு சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆன் பிரதிகள் தேவை என்று. இதுவரையிலே அப்படி ஒரு செய்தி வெளிவரவில்லை. நான் பொறுப்புடன் சொல்லுகின்றேன். அதாவது இங்கிருந்து தான் ரிக்வெஸ்ட் போயிருக்கிறது, வாய் மூலமான ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லப்பட்ட நேரத்திலே இது ஜஹரானுடைய ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நடந்ததால் அந்த இடத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய சில அந்த குர்ஆனை இறக்குமதி செய்வதில் இருக்கக்கூடிய சில அந்த அரசாங்கத்தினுடைய இருக்கு பிடிகள் சம்பந்தமா அங்கே பேசிக் கொள்ளுகிறார்கள். இப்படியான நிலைமையும் இருக்கின்றது என்று சொன்ன நேரத்தில் சாதிக் காஜியார் சில பிரதிகளை கொடுக்கின்றார் சாம்பலாக. அப்படியானதை கொண்டு போவோம். இதை இம்போர்ட் செய்வதில் ஏதாவது தர்ம சங்கடங்கள் ஏற்படுமா, சட்ட சிக்கல்கள் ஏற்படுமா, முறையாக இதை இறக்குமதி செய்ய முடியாமல் போயிடுமா என்பதை எனக்கு சொல்லுங்கள். அப்படியானால் நான் உங்களுக்கு குர்ஆனை தருகின்றேன் என்று சில சாம்பிள்களை இவர்கள் கையில் எடுத்து வருகின்றார்கள். எடுத்து வந்ததுக்கு பிறகு இவர்கள் இந்த மீளாய்வு குழுவுக்கு போட்டார்களா இல்லை என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். சாதிக் காஜியாரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த குர்ஆனில் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் இதை அனுப்புங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன வார்த்தையை வைத்து தான் சாதிக் காஜியார் இன்று தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிகளின் எண்ணிக்கை சுமார் 15,000 இருந்தாலும் குர்ஆனுடைய அரபு மூல பிரதிகளுடன் சேர்ந்து மொத்தம் 26,000 குர்ஆன் 26,000 பிரதிகளை பல்காக தனி அரபு, சிங்கள மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு அவர் அனுப்புகின்றார். அவர் அனுப்புவதற்கு முழுமுதற் காரணம் இவர்களுடைய ரிக்வெஸ்ட் மட்டுமல்ல, இதில் பிரச்சனை இல்லை என்று அவர்கள் வாய் மூலம் கொடுத்த கேரண்டி. அப்படி அனுப்பியதும் இந்த TS டலியான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷிப்பில் ஒரு கப்பலிலே தான் வருகிறது. இந்த அதற்குரிய இந்த கஸ்டம்ஸ் உடைய எக்ஸ்சேஞ்ச் கோப்பி 21ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 இந்த குர்ஆன் அனுப்பப்படுகின்றது சாதிக் காஜியார் அவர்களால். யாருக்கு அட்ரஸ் பண்ணுகின்றார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ் நம்பர் 180 டிபி ஜாய மாவட்ட கலம்புட்டேன். இங்கே பெறுநர்களாக இதை முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் குறிப்பிடப்படுகின்றது. அனுப்பியதுக்கு பிறகு மீளாய்வு குழுவுக்கு இங்கே அதனுடைய சாம்பிள்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் பிரச்சனை பூதாகரமாக மாறுகின்றது. இதற்கிடையிலே இதற்கு உதவி செய்தவர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் மாற்று மத சகோதரர்களிலும் நல்லெண்ணம் வைத்தவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய சில சிங்கள உயரதிகாரிகள் அது ஸ்டோரேஜ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எல்லா பொருட்களிலும் குர்ஆனை வைத்திருப்பது எங்களுக்கு பாவம் என்று பேசியிருக்கிறார்கள். இதை ரீலோகேட் பண்றதுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா என்று முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை முஸ்லிம் அதாவது கஸ்டம்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பிசினஸ் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அணுகி பேசி இருக்கின்றார்கள். அப்படி பேசிய இடத்திலே தான் உங்களுக்கு நான் சில தகவல்களை தருகின்றேன். நம்முடைய இன்றைய கவர்னர், இன்றைய ஆளுநருடைய அவருடைய கம்பெனி தான் எக்ஸ்போ லங்கா நிறுவனம் கண்டெய்னர் வசதிகளை செய்து கொடுத்து இந்த குர்ஆன்களை ரீஸ்டோரேஜ் பண்ணுகின்றது. அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்திலே கண்ணியப்படுத்தக்கூடிய முறையிலே ரீஸ்டோரேஜ் வேலை கூட நடக்கின்றது. இதற்கு இன்றைய கவர்னருடைய எக்ஸ்போ லங்கா நிறுவனம் உதவி செய்கின்றது. அதுபோன்று ஷிப்மெண்ட் சார்ஜஸ், அதாவது சுமார் 22 லட்சம் போன்ற ஷிப்மெண்ட் சார்ஜஸை, அதாவது அந்த அதற்குரிய போக்குவரத்து சார்ஜஸை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் எய்ட்கன் ஸ்பென்ஸ், முஸ்லிம் நிறுவனம் அல்ல, எய்ட்கன் ஸ்பென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஷிப்பிங் கம்பெனி தலைமையகம் இருக்கின்றது ஸ்லேவ் ஐலண்ட் வாக்ஸால் ஸ்ட்ரீட்டில் 25 லட்சம் ரூபாய் 2.5 மில்லியனை வே ஆஃப் செய்கின்றார்கள். அதற்கு கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய சில முஸ்லிம் உயரதிகாரிகள், அவர்களுடைய பெயரை சொல்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அவர்கள் உதவி செய்கின்றார்கள். ரீலொகேஷனுக்கும் அவர்களுடைய உதவி இருக்கின்றது. சில முஸ்லிம் அல்லாத கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் உதவி செய்கின்றார்கள். எய்ட்கன் ஸ்பென்ஸுடன் பேசி இது குர்ஆன் என்பதால் எய்ட்கன் ஸ்பென்ஸ் நிறுவனம் குர்ஆனுக்கு மதிப்பு கொடுத்து மீளாய்வு குழுவை விட மதிக்கப்பட வேண்டியவர் இந்த இடத்தில். எய்ட்கன் ஸ்பென்ஸ் சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்லா நிறுவனம் 25 லட்சம் ரூபாயை வே ஆஃப் செய்கின்றது, அதாவது கழிக்கின்றது, எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் என்று. இந்த குர்ஆனை இறக்குமதி செய்யக்கூடிய இந்த ப்ரொசஸிலே ஒரு 14 லட்சம் ரூபாய் வெட் கட்ட வேண்டிய நிலைமை வருகின்றது, வெட் வரி. அதை முன்னாள் கவர்னர், இந்நாள் கவர்னர் கண்டெய்னர் வசதியை செய்து கொடுத்தது போல் இந்த முன்னாள் கவர்னர் அசாத் சாலி அவர் சில தனவந்தர்களை தொடர்பு கொண்டு அது 14 லட்சம் ரூபாவை கட்டுகின்றார். அவரும் அந்த உதவியில் இருக்கின்றார். சுங்கத்திணைக்கள இல்ல முகவர், அதாவது கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், இதுக்கு ஒரு முஸ்லிம் நபர், கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர், புதுக்கடை பிறப்பிடமாக கொண்டவர், அவர் தான் இந்த இம்போர்ட் ப்ராசஸை செய்கின்றார்.
அவர் கூட ஒரு தான் செலவழித்த பணத்தை கூட எடுக்காமல் இலவசமாக இந்த இம்போர்ட் ப்ராசஸை செய்து கொடுக்கின்றார். இப்படி இது திருமறை குர்ஆன் என்பதால் அஜால் சாலியாக இருக்கட்டும், எக்ஸ்போ லங்காவாக இருக்கட்டும், அல்லது இதற்குரிய இம்போர்ட் செய்த கிளியரிங் ஏஜென்சியாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத சுங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், முஸ்லிம் சுங்க அதிகாரிகள் 3 பேர் எல்லோருமே இந்த திருமறை குர்ஆனுக்குரிய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், இது மிக கூடிய விரைவிலே வெளியே வர வேண்டும் என்கிற விஷயத்திலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அன்று பாதுகாப்பு அமைச்சு அன்று போடுகின்றது ஒரு அன்று ஒரு கிரைட்டீரியா அதுதான் இங்கே எழுதப்படுகின்றது. இது டிடென்ஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பேக்கேஜ், இதுதான் தடுத்து வைக்கப்பட்ட அந்த பேப்பர். இது பார்த்துக்கோ, இதிலே பெண்டிங் எம்ஓடி, பெண்டிங் எம்ஓடி என்று சொன்னால் எம்ஓடி என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் உடைய அனுமதிக்காக இது நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு இந்த திருமறை குர்ஆனை தடுத்து வைக்கப்பட எந்த தேவையும் கிடையாது. விஜிதேரத் சொன்னது போல் இங்கே எந்த ப்ராசஸும் மீறப்படவும் இல்லை. இதுதான் பெண்டிங். இந்த பெண்டிங் எங்கே போகின்றது? உங்கள் மீளாய்வு குழு. அதாவது இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் மீளாய்வு குழு ஏன் இப்படி ஒரு விடயத்தை செய்தார்கள், அவர்கள் செய்ததெல்லாம் முற்றிலும் பிழை என்று என்னால் சொல்ல முடியாது. முதலிலே இந்த மீளாய்வு குழு உறுப்பினர்கள் யார், என்ன தேவை இருக்கின்றது அவர்களுக்கு இப்படி இதனை நிறுத்தி வைப்பதற்கு? அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் நான் சொல்ல வருகின்றேன். இந்த மீளாய்வு குழு யார் என்பதை முதலில் நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். இது பாராளுமன்றத்தில் இந்த பேர் சொல்லப்பட்டதால் நான் முதலாவது சொல்வதாக யாரும் கருதுகிறவே. நான் எத்தனை பாராளுமன்றத்தில் இந்த பேர் வாசிக்கப்பட்டது மற்றும் மீளாய்வு குழுவோட நாங்களும் அதை தான் வினயமாக கேட்கின்றோம். இது மீளாய்வு குழு கிடையாது. என்னை பொறுத்தவரையில் அசத்தியத்திலிருந்து மீளாத குழு. இது ஒருபோதும் சத்தியத்தின் பக்கம் தங்களுடைய பார்வை திருப்பாத குழு. இந்த குழுவிலே அன்று சாதி காஜியாரை போய் சந்திச்ச அந்த குழுவிலே இருந்த ஹர்கா நூராம் இதுவும் இருக்கின்றார். இன்றைய ஜம்மியத்துல் உலமாவின் செயலாளர் இருக்கின்றார். அவரைத்தான் பாராளுமன்றத்தில் முதல் பேராக சொல்லப்படுகின்றது. அவர் மீளாய்வு குழுவுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யப்படும் பொழுது ஜம்மியாவின் செயலாளராக இருந்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். இந்து செயலாளர் அன்று ஒரு இஸ்லாமிய புத்திஜீவியாக நியமிக்கப்படுகின்றார். அதுபோல் ஜம்மியாவில் இருக்கக்கூடிய ஷேக் அஸ்வர் அசாயிம் இருக்கின்றார். இன்னும் ஷேக் முர்ஷித் முலாஃபர் இருக்கின்றார். இவர்கள் மூவரும் ஜம்மியாவின் முக்கியஸ்தர்கள் என்பது என்னுடைய கணிப்பு. நீங்கள் பிழை என்றால் சொல்லுங்கள். அடுத்ததாக ஷேக் ஜக்கி அஹமத் அவரும் இருக்கிறார். அவரும் ஜம்மியாவில் ஒருவர். மற்றும் ஏஹ் இசாதுதீன் ஒருவர். அடுத்தது முஸ்தபா ரஜா அவரும் இருக்கிறார். அவரும் ஜம்மியாவில் இருக்கின்றார். இது போக MRM ஷில்மி என்று சொல்லக்கூடிய ஒரு கல்விமான். அடங்கலாக ஒரு 8 பேர் கொண்ட மீளாய்வு குழு. இந்த மீளாய்வு குழு நாங்களும் கேட்கின்றோம், நாட்டுக்குள்ளே கதை கப்சாக்களை அளக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வருகின்றன. அவை மொழிபெயர்ப்புகள் தான். யாரோ ஒரு இமாம் எழுதிய ஒரு நூலின் மொழிபெயர்ப்பு நாட்டுக்குள்ளே வருகின்றது. இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய உதாரணம் சொல்ல போனா, நான் முந்தா நேத்து இந்த இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல ஒரு புஸ்தகத்தை வாங்கி படிச்சேன். மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கையில புள்ளையா இருந்துட்டு புறப்பாக்குறாங்களா எல்லாரும். இன்னைக்கு ரமலான் ஆரம்பிக்க பொறை இல்லைன்னு சொல்லவும் புள்ள பால் குடிக்க மறுக்குதான். யாரு? மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அப்ப புரிஞ்சு கொண்டாங்களாஹா, இன்னைக்கு இவர் பால் குடிக்கிறது இல்லைன்னா நோம்பு ஆரம்பிச்சுட்டு முடிவு செஞ்சாங்க. இஸ்லாம் என்ன சொல்றது? உனக்கு மேகமூட்டம் காரணமாக பிறையை காண முடியல என்று சொன்னா தொலைஞ்சி மாசத்தை 30 ஆக்கி நோம்ப முடியுது. இவங்க மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பால் குடிக்கிறாங்க. இந்த புக் நாட்டில் இருக்கு, டெமேட்டோ கூட போன வாங்கலாம். பின்னுக்கு திரும்பி பார்த்தா இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இம்போர்ட் பண்ணி தானே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் தடை இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு மீளாய்வு குழு தேவையில்லை. இந்த கட்டுக்கதைகள், இந்த கப்சாக்கள், அல்லாட கை வந்துச்சு, கால் வந்துச்சு, கௌபத்துல்லாஹ்ல இருந்து வெளியே வந்துச்சு, இந்த கட்டுக்கதை எல்லாம் வெளியே வந்தா கண்டுகொள்ள மாட்டாங்க. இவர்கள் தான் புத்திஜீவிகள், இவர்கள் தான் அறிவாளிகள். திருமறை குர்ஆன் அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய அதே ஜம்மியாவிலே ஒரு காலத்திலே பொதுச் செயலாளராகவும் பிரதி தலைவராகவும் தலைவராகவும் இருந்த முபாரக் மதனி என்று சொல்ல எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலமா, அவரை மூலதனமாக அவரை முக்கியஸ்தராக கொண்டு மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன் இன்றும் உலகளாவிய பொதுவாக தமிழ் மொழி பெயர்ப்பிலே முதன்மையாக இருக்கக்கூடிய குர்ஆன், இன்றும் எல்லோருடைய வீட்டில் இருக்கக்கூடிய குர்ஆன், அதில் யானசார சொல்லக்கூடிய ஒரு அவர் சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பை மையப்படுத்தி கொண்டு திருமறை குர்ஆனில் எத்தனையோ மனிதாபிமான விஷயங்கள் இருப்பதை எல்லாம் ஒழித்து வைத்துக் கொண்டு நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? ஒரே வார்த்தையை சொல்வதாக இது இயக்கவெறி. அப்துல் ரஹ்மான் அவர்கள், உங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கலாம், எனக்கு ஒரு இயக்கம் இருக்கலாம், குர்ஆன் என்று வரும்போது அப்படி பார்க்க கூடாது. இயக்கவெறி. நான் கேள்விப்பட்ட இந்த மீளாய்வு குழுவில் கூட ஒருவருடைய அடம் அந்த 8 பேரையும் கட்டுப்படுத்துவதாக நான் கேள்விப்பட்டேன். கொடுத்து விடுவோமே அப்படின்னு பேசினா கொடுக்க முடியாதுன்னு ஒருவருடைய அடம். இல்லை என்றால் அவர்கள் இல்லை என்று சொல்லட்டும்.
ஒருவருடைய அடம் இந்த நிலைமைக்கு அதாவது நாட்டுக்குள்ளே வந்த குர்ஆன் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு போடக்கூடிய ஒரு கேவலத்தை சுமக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த நாட்டிலே கேவலப்பட்டிருக்கின்றோம் என்றால் முஸ்லிம் சமுதாயமை புரிந்து கொள்ளுங்கள். ஜஹரானுடைய ஒரு இன்சிடென்ட்டை மையப்படுத்தி யாரு ஜஹரான் ஏற்றுக்கொண்டது? ஜஹரானாக என்டிஜே நேஷனல் தௌஹீத் ஜமாத் போட்டாலும் ஒரு தௌஹீத் காரண்ட போய் ஜஹரான் நிலைப்பாடு கேளுங்க. சுவிசைட் பண்ணது ஹராம் என்று அவன் சொல்றான், தற்கொலை ஹராம் என்று அவன் சொல்றான். அப்ப தற்கொலை பண்ணி அப்பாவி சர்ச்சில் இருந்த ஒரு ஒரு கிறிஸ்தவ நண்பர்களை அவனுடைய ஒரு எந்த தேவைக்கோ அல்லாஹ் ஆலம் போய் கொலை செஞ்சா முஸ்லிம் சமூகம் ஜஹரான் ஏற்றுக்கொண்டுச்சா? முஸ்லிம் சமூகம் என்ன ஜஹரான பிறந்த நாளை வச்சு மாவீரர் தினம் கொண்டாடிச்சா? முஸ்லிம் சமூகம் அவனுடைய ஜனாசாவை தொழுந்தாங்களா? முஸ்லிம் சமூகம் ஜஹரான் பேர்ல விழா நடத்தி கொண்டிருக்கின்றாங்களா? முஸ்லிம் சமூகம் அவனை ஏகபோக முஸ்லிம்களின் தலைவன் எங்களுடைய வீராதி வீரன் என்று சொல்லிக் கொண்டாங்க. முஸ்லிம் சமூகம் 99.99 ஜஹரானை தீவிரவாதி என்று தான் இன்னும் சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நீங்கள் இந்த தெமட்டகோடையில் இருக்கக்கூடிய ஏசிடிஜே, எஸ்எல்டிஜே, சிடிஜே இந்த தௌஹீத் ஜமாத்லையும் போய் ஜஹரானுடைய நிலைப்பாட்டை கேளுங்கள், ஆதரிக்க மாட்டார்கள். இந்த முபாரக் மதனி தீவிரவாதின்னு சொல்ல வாரீங்களா? என்ன சொல்ல வாரீங்க? எனவே இந்த மீளாய்வு குழு நீங்களாவே தொட்டிலை ஆட்டினீர்கள், பிள்ளையை கிள்ளி விட்டீர்கள், நீங்களாக தொட்டிலே மாட்டுகின்றீர்கள். உங்களுடைய ரிக்வெஸ்டிலே அனுப்பப்படுகிறது குர்ஆன், இங்கே வந்த பிறகு கையை கழுவிட்டீர்கள் என்று இதனுடைய முடிவு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் யாரையும் மன்னிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் இந்த நாட்டுக்குள்ளே மொழிபெயர்ப்பு தான், அதை கொண்டு வர முடியாது. அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணப்பட போகின்ற ஒரு துர்பாகியமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னும் நீங்கள் வாயெடுத்து கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்கின்றோம். எத்தனையோ முயற்சிகள், அரசாங்கமும் ரெடி, நீங்கள் சொன்னால் வெளியே தர்றோம் என்று. இந்த நிலையிலே வெளியே விட முடியாது என்கின்ற உங்களுடைய அடம், உங்களுடைய இயக்க வெறி, அல்லாஹ்வுக்காக இதை கைவிட்டு அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது அல்லாஹ்வின் வசனங்கள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள். இந்த பாவத்தை இன்னும் சுமக்க வேண்டாம் என்று முஸ்லிம் சமுதாய சார்பாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே ரொம்ப கவலையான ஒரு நிலைதான் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகளுக்கு இப்போது வந்திருக்கின்றது. இலங்கைக்காக வேண்டி வந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் இப்போது மீண்டும் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணப்பட போவதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த அடிப்படையிலே பல விடயங்களை சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்கள் ரொம்ப வேதனையோடு சொல்லியிருந்தார். அடுத்ததாக சொல்லுங்கள், மீளாய்வு குழுவை பற்றி உங்களுடைய காரசாரமான விமர்சனம் இருந்தாலும் கூட 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியை பொறுத்தவரையிலே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இருந்தது. இப்படி ஒரு மீளாய்வு குழுவின் தேவை இருந்தது. இவர்களால் தான் ஓரளவாவது அரபு மதரசாக்களுக்குரிய கிதாபுகள் சுங்கத்திலே தடுத்து வைக்கப்படாமல் அரபு மதரசாக்களுக்குரிய உலமாக்களுக்குரிய அவர்கள் மதரசா பாடத்திட்டங்களுக்குரிய கிதாபுகள் எல்லாம் வெளியாகின என்றொரு விடயமும் இருக்கின்றது. இதற்கிடையிலே இவர்கள் இதற்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வதை போன்று MOD மூலமாக இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கிரைட்டீரியாவும் இருக்கும். அந்த கிரைட்டீரியாவை அடிப்படையாக கொண்டுதான் இவர்களும் இயங்குகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கிரைட்டீரியா என்ன? நிச்சயமாக இருக்கின்றது. MOD என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சு. இந்த சஹரானுடைய ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து இந்த மீளாய்வு குழு நிறுவப்பட்டதன் பிறகு அவர்கள் ஒரு கிரைட்டீரியாவை இவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இதை அடிப்படையாக வைத்து தான் உங்களுடைய முடிவுகள் இருக்க வேண்டும் என்று. அந்த கிரைட்டீரியாவுக்குள்ள திருமறை குர்ஆன் சம்பந்தமாக எந்த ஒன்றும் கிடையாது. இருந்தால் அவர்கள் சொல்லட்டும். இவர்களாக வரைந்து கட்டிக்கொண்டு இதற்கு ஒரு செட்டப்பை செய்தது தான். அங்கே கிரைட்டீரியாவில் இந்த தர்ஜுமா சம்பந்தமாக எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இவர்களுக்கு அழகாக இது ஏற்கனவே இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட எல்லோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய ஜம்மியாவிலே தலைவராக செயலராக இருந்த ஒருவர் முன்னின்று மொழிபெயர்த்த திருமறை குர்ஆன் என்பதை அழகாக இவர்கள் ரெக்கமெண்ட் செய்திருக்கலாம். அதை அவர்கள் செய்யவில்லை. அதை தான் நான் சொல்லுகின்றேன். இங்கே எப்படா இப்போ இவங்கள பழிவாங்கலாம் இன்னொரு இயக்கத்தை பார்த்து கொண்டிருந்து பழிவாங்கக்கூடிய ஒரு விடயம் தான் நடந்திருக்கிறது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் இதற்கும் ஜம்மியாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இது மீளாய்வு குழு அவர்கள்தான் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்திலே அல்லது ஒரு வாதத்திலே தான் அவர்கள் இருப்பதை நான் தொடர்ந்தும் அவதானிக்கிறேன். மிக அண்மையிலும் கூட விஜித ஹேராத் கேபினட் ஊடகவியலாளர் சந்தர்ப்பிலே அப்படி சொன்னதற்கு பின்னால் நான் மிக
முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிமோடு பேசினேன். அவர் சொன்ன பதிலும் அது மேலாய்வு குழு தான் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும், எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் இந்த நாட்டிலே நாங்கள் வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் முஸ்லிம் சமூகம் சார்ந்த பல விடயங்களுக்கு ஜெம்மியா முந்திக் கொண்டு முன்னால் வந்து இதை அவர்கள் செய்ய தேவையில்லை என்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களையும் கூட ஜெம்மியாவின் பங்களிப்பு முன்னால் இருந்திருக்கின்றது. ஆனால் சங்கைமிகு அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் அவர்கள் மேலாய்வு குழுவின் மீது பழியை சுமத்திவிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இது நல்ல ஒரு கேள்வி. அதாவது மீளாய்வு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஜம்மியாவிலே முக்கியஸ்தர்களாக இருந்தாலும் ஜம்மியா ஊடாக அவர்கள் அங்கே நியமிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். ஜம்மியத்துல் உலமாவின் பிரதிநிதிகளாக இங்கே உள்ளடக்கப்படவில்லை என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இங்கே பிரச்சனை அதுவல்ல. ஒரு விடயம் இங்கே பூதாகரமாகிவிட்டது. எல்லா முஸ்லிம் சமூகமும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறைவேதத்துடைய மொழிபெயர்ப்பு 3-4 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட போகின்றது. அப்படி கொண்டு செல்லப்பட்டால் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிர்காலத்திலே இஸ்லாமிய நூல்களை அல்லது குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவது என்பது கேள்விக்குறியாக மாறுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்வு இருக்கும் என்ற நிலைமைக்கும் வந்துவிட்டது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகும் கைகட்டி பார்த்து கொண்டிருப்பது ஜம்மியாவுக்கு உகந்த செயலா? அதாவது ஜம்மியத்துல் உலமாவில் மிக முக்கியமான சேவை என்ன? ஜம்மியத்துல் உலமாவிலிருந்து முஸ்லிம் சமூகம் எதிர்பார்ப்பது என்ன? நீங்க சொல்லுங்க. நான் எதை எதிர்பார்க்கணும்? இஸ்லாமிய சமூகத்துக்கு மார்க்கம் ஆன்மீகம் சம்பந்தமான வழிகாட்டியாக நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் தாய் சபை, சர்ச்சைகள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உச்சபீடம். இப்படிதான் முஸ்லிம் சமூகத்திலே ஒரு சில பேரை தவிர எல்லோரும் அதை பார்க்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் முஸ்லிம் சமூகம் பல்வேறுபட்ட மார்க்க விடயங்களில் கருத்து வேறுபாடுக்குள்ளே இருந்தாலும் தாய் சபையாக பார்ப்பது ஜம்மியத்துல் உலமாவை. அப்படியானால் ஜம்மியத்துல் உலமாவுக்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த விஷயத்திலே தீர்க்கமாக அவர்களாகவே உள்ளே வர வேண்டும், மூக்கை நுழைக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல் தேவையற்ற விடயங்கள் எல்லாம் மூக்கை நுழைப்பார்கள். நான் சில வேளை ஜம்மியாவுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையாக இல்லாமலும் இருக்கலாம். நான் கண்டேன் அர்கம் நூராமி ஷேக் அவர்கள் இந்த 100 மீட்டர் ஓடி சஃபியா யாமிக்குடைய அந்த கட்டக்கால் சானோட ஒரு புள்ளி ஓடி தங்க பதக்கம் வென்றார். அதுக்கு கூட அறிக்கை விட்டார். அது ஜம்மியாவுடைய அறிக்கை இல்லை என்பதும் எனக்கு தெரியும். ஒரு தனிப்பட்ட அறிக்கையோ ஏதோ ஒன்றே விட்டார். எப்படியோ நாம் ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர். அதே நூறாமீத் தான் இங்கே மீளாய்வு குழு. இது அந்த அர்க்கம் நூறாமீதும் இந்த அர்க்கம் நூறாமீதும் நீரும் நெருப்பும் டபுள் ஆக்டிங் எம்ஜிஆர் கிடையாது. அங்க நீர் இங்க நெருப்புன்னு சொல்ல வேலை லேசு. உங்களுடைய உறுப்பினர்களில் 5 பேரோ 4 பேரோ தான் இங்கே இருக்கின்றார்கள். அப்படியால் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. திருமறை குர்ஆனுடைய பிரதிகள் இன்னும் ஒரு நாட்டுக்கு மீளேற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகி இருந்தும் நீங்கள் மரண மௌனம் சாதிப்பதாக இருந்தால் உங்களுக்கு முஸ்லிம் சமூகம் கொடுக்கக்கூடிய தாய் சபை என்கின்ற அந்தஸ்தை நீங்களாக குறைத்துக் கொள்கின்றீர்கள். இதிலே நீங்கள் உள்ளே வர வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இறைவேதம் அதனுடைய மொழிபெயர்ப்பு இந்த நாட்டுக்குள்ளே வருவது தடுக்கப்பட்டு 3-4 வருடங்கள் குர்ஆன்கள் கிடப்பிலே போடப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்படாமல் மீள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இன்னும் ஒரு நாட்டுக்கு முக்கியமான அமைச்சர்களை தொடர்பு கொண்டு கேட்டால் இதில் எங்களுடைய எந்த நிலைப்பாடும் கிடையாது. முஸ்லிம் சமூகத்திலே பிரதிநிதிகளால் நியமிக்கப்பட்ட ஒரு மீளாய்வு குழு தான் இதை வெளியே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் சொல்லப்படுகின்றது. 3 ஆட்சி மாற்றங்களை கண்டும் திருமறை குர்ஆனை வெளியே கொண்டு வர முடியாத நிலைமை இருக்கின்றது. நாளைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இஸ்லாமியர்களை கொண்டு வர முடியுமா என்கிற ஒரு சந்தேக கண்ணோடு நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. சுங்க அதிகாரிகள் பக்கம் விரல் நீட்டப்பட்டால் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபணமாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது சம்பந்தப்பட வேண்டும். நீங்கள் இது சம்பந்தமாக அறிக்கைகள் விட வேண்டும். மீளாய்வுக்குள்ளே நீங்கள் அழைக்க வேண்டும். இது குறைந்தபட்சம் அந்த ஃபுட் நோட் ஒன்று அடிச்சு ஒட்டி போடுறேன்னு சொன்னோமே, அப்ப அதை கூட செய்ய முடியலை ஏன் என்று கேட்க வேண்டும். எதுவும் செய்கின்றீர்கள் இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி மற்றதுக்கெல்லாம் வலிஞ்சு கட்டிக்கிட்டு போறீங்க. ஜம்மியத்துல் உலமாவுக்கு புதுவிதமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு. சங் இந்தியாவை டேஸ்ட். நல்லிணக்கம் வேண்டும். முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் மாற்று மத சமூகத்தோடு ஒட்டி உறவாத தடுக்கவில்லை. ஆனால் அதுக்கு சரியான ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. ஜனாதிபதி ஸ்டேடியம்ல ப்ரோக்ராம் வச்சு தூளையும் கஞ்சாவையும் ஐசையும் இல்லாமல் ஆக்க போறேன்னு சொன்னா முன்னோடியாக போய் உட்காருங்க. முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துங்க, போதை இல்லாம ஆக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜம்மியாவு அப்படி வெட்டி விளங்குற ஜம்மியா இல்லடா குர்ஆன்ல மட்டும் ஓடி ஒலியுது. இது எப்படி முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்வது?
எனவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம், இந்த குர்ஆன் மீண்டும் இந்தியாவுக்கு செல்லக்கூடாது. அதை மீளாய்வு குழுவுடன் பேசி ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலே வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சொன்ன விடயம், இந்த மேல் ஏற்றுமதி சம்பந்தமான தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை, அது இம்போர்ட்டர் சாதிக் ஹாஜியாருடைய முடிவு என்றுதான் அமைச்சர் சொல்லியிருந்தார். சாதிக் ஹாஜியாருக்கு ஏதேனும் பலவந்தங்கள், அவர் வற்புறுத்தப்பட்டிருப்பார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது? நான் கேள்விப்பட்ட மட்டிலும் இது ஒரு 3-4 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய தொகை அதற்கு அவர் செலவழித்தது, அவர் அதற்காக செய்த முயற்சிகள், இதுக்காக அவரால் முடியாது, ஃபெடப்பா விட்டாரா, எல்லாமே வீணடிக்கப்பட்ட நிலையிலே இங்கு பிரயோஜனம் பெறாத திருமறை குர்ஆனின் பிரதிகள் குறைந்தபட்சம் வேறு யாராவது அதை பிரயோஜனப்படுத்தட்டுமே என்கின்ற ஒரு நிலைப்பாடாக தான் நான் அறிந்த மட்டும் இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் புதிதாக இந்தியாவிலிருந்தும் அவருக்கு திருமறை குர்ஆனின் தமிழ் மொழிபெயர்கள் தேவை என்கின்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலே இங்கே வீணாக இருக்கக்கூடிய குர்ஆன்களை அவர்களுக்கு அவர் எடுத்துக் கொடுப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் அங்கே வந்திருக்கின்றது. எனவே அந்த திருமறை குர்ஆனை ரீஇம்போர்ட் பண்ணுற விஷயத்தில் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று விஜித் ஹேரத் சொன்னதில் உண்மை இருக்கின்றது. அரசாங்கமாக வலிந்து கட்டிக்கொண்டு இதை இந்தியாவுக்கு தூக்கி செல்லுங்கள் என்று சொல்லவில்லை, அது உண்மைதான். இந்த இம்போர்ட்டரும் எத்தனை நாள் பொறுப்பார், இம்போர்ட்டர் இவர்களுடைய இரட்ட வேஷத்தை எத்தனை நாள் பார்த்துட்டு இருப்பார் என்கின்ற ஒரு நிலையிலே வந்த ஒரு முடிவு. எனவே இதில் இந்த மீளாய்வுக்குள்ளுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விட்டோம், குறைந்தபட்சம் 8 பேர் வந்து உட்கார சொல்லுங்கள், ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ். நடந்தது என்ன, முபாரக் மௌலவி யார், அவர் ஒரு வஹாபி, அவர் ஒரு தீவிரவாதி, அவரால் தான் ஜஹரான் உருவாக்கப்பட்டார், அவருடைய மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கின்றது, இந்த மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு சவுதியில் போகிற ஹவுஸ்மேட் எல்லாம் சவுதிக்காரன் கொள்றான், இருக்கணுமே. எனவே தான் இந்த மொழிபெயர்ப்பை உள்ளே வரவிடாமல் நாங்கள் தடுத்தோம். பேச சொல்லுங்க, அவங்களோட பக்கம் உள்ள கருத்து நியாயங்களை சொல்லுங்க. இன்னும் இல்லையே, அவர்களுடைய பெயர்கள் பாராளுமன்றத்தில் வெளியே வந்தும் அவர்கள் மௌனம் சாதிக்கக்கூடாது. இது மௌனம் சாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நிச்சயமாக இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சென்சிட்டிவான விவகாரமாக பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இது பற்றி பல மாதங்களாக ரொம்ப கவலையோடு இருந்தார்கள். இலங்கைக்கு வந்த புனித அல் குர்ஆன்களை வெளிப்படுத்தி கொள்ள முடியாமல், பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு கவலையோடு அதிகமானவர்கள் நோன்பு நோற்றார்கள், அதிகமானவர்கள் பேசினார்கள், ஊடகவியலாளர்கள் இது பற்றி எழுதினார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் இப்போது துரதிர்ஷ்டவசமாக வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கைக்கென்றே வந்த அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் இந்தியாவுக்கு மேல் ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே தான் நாங்கள் இன்றைய நாளிலே இது பற்றி மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். இறுதி கட்டத்திலே இருக்கின்றோம், அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு அடிப்படையிலே இந்த குர்ஆன் பிரதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடயம். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பலரும் ஒரு தெளிவை தாருங்கள் என்று கேட்டதற்கு இணங்கதான் இன்றைய நாளிலே நாங்கள் இது விடயமாக பேசியிருந்தோம். இப்போது மீளாய்வு குழு உறுப்பினர்கள் மீது பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளை சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அவர்களும் யாராவது இவர்கள் சொன்னதை போன்று நாங்களும் வந்து தெளிவுகளை, எங்களுடைய தரப்பு நியாயங்களை சொல்ல விரும்புகிறோம் என்று சொல்வார்களாக இருந்தால் ஷார்ட் நியூஸ் நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இந்த புனித அல் குர்ஆனை மீண்டும் பாதுகாத்து அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன சமூக செயற்பாட்டாளர், அரசியல் பிரமுகர் சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.